ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் ஷாஹித் கபூர் நடிச்சு 2014 வெளியான ஹைதர். ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள இந்த படத்தோட மொத்த ஸ்டோரியையும் ஷார்ட்டா பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டோரி 1995 ஸ்டார்ட் ஆகுது. காஷ்மீர் ஸ்ரீநகர்ல ஒரு தீவிரவாத இயக்கத்தோட தலைவர் ஒரு குடல் சம்பந்தப்பட்ட நோயால கஷ்டப்பட்டு இருக்காரு. அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஹிலால் மீருங்கிற ஒரு டாக்டரை தீவிரவாதிங்க அவங்களோட பேஸுக்கு கூட்டிட்டு வராங்க. அவங்க லீடருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்குற டாக்டர் அவருக்கு ப்ராப்ளம் ரொம்ப சிவியரா இருக்கு, சீக்கிரம் அவருக்கு சர்ஜரி பண்ணி ஆகணும், அதுவும் இங்க வச்சுலாம் பண்ண முடியாது, வெளியே கூட்டிட்டு போயாகணும்னு சொல்றாரு. தலைவரோட உயிரை காப்பாத்த வேற வழி இல்லாம யாருக்கும் தெரியாம டெரரிஸ்ட் லீடரை டாக்டர் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. டாக்டர் இப்படி தீவிரவாதிகளுக்கு ஹெல்ப் பண்றது அவரோட வைஃபுக்கு சுத்தமா பிடிக்கல. நீங்க செய்யறதெல்லாம் சரியே இல்லைன்னு அவங்க டாக்டர் கிட்ட கோச்சிக்கிறாங்க. இங்க பாரு, நான் ஒரு டாக்டர், நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல, ஒரு நோயாளிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை, அதைத்தான் நான் செய்யறேன்னு சொல்லி டாக்டர் அவர் வைஃபை சமாதானப்படுத்துறாரு. அன்னைக்கு நைட்டே டாக்டர் அவர் வீட்டுல வச்சு அந்த டெரரிஸ்ட் லீடருக்கு சர்ஜரி பண்றாரு. லீடரோட பாதுகாப்புக்காக 2-3 தீவிரவாதிகளும் கூட இருக்கிறாங்க. தீவிரவாதிங்க வீட்டுல இருக்கிறதுனால ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு டாக்டர் வைஃப் ரொம்ப பயப்படுறாங்க. அதே சமயம் டெரரிஸ்ட் லீடர் இந்த ஊர்ல யாரோ ஒருத்தர் வீட்டுல பதுங்கி இருக்கிற விஷயம் இன்ஃபார்மர்ஸ் மூலமா ஆர்மிக்கு தெரிஞ்சிடுது. ஒரு பெரிய ஆர்மி பட்டாலியன் அந்த ஊருக்கு வந்து எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியே வர சொல்றாங்க. டாக்டரும் அவரோட வைஃபும் உட்பட அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் வெளியே வந்துடுறாங்க. ஆர்மி எல்லாரையும் லைனா வர சொல்லி ஐடென்டிபிகேஷன் பீரியட் நடத்துறாங்க. டாக்டர் அடையாளம் காட்டி அவர் வீட்டுல தான் தீவிரவாதிங்க இருக்காங்கன்னு இன்ஃபார்மர் சிக்னல் கொடுக்கவும் உடனே டாக்டர் விட்டு ஆர்மி சோல்ஜர்ஸ் ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. அப்ப உள்ள பதுங்கி இருந்த தீவிரவாதிங்க சோல்ஜர்ஸ் நோக்கி ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோல்ஜர்ஸும் திருப்பி சுடுறாங்க. கன் ஷூட்ல ஒரு சோல்ஜர் குண்டடிப்பட்டு இறந்து போகவும் ராக்கெட் லான்ச்சரை வச்சு அட்டாக் பண்ணி டாக்டரோட வீட்டையே பிளாஸ்ட் பண்ணிடுறாங்க. உள்ள இருந்த தீவிரவாதிங்க எல்லாரும் செத்துறாங்க. வீடு பிளாஸ்ட் ஆகி எரியறத பார்த்து டாக்டரும் அவரோட வைஃபும் ரொம்ப வருத்தப்பட்டு அழுகுறாங்க. அதோட டாக்டரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இத்தனை நாள வெளியூர்ல ஒரு யூனிவர்சிட்டியில படிச்சிட்டு இருந்த டாக்டரோட பையன் ஹைதர் அந்த ஊருக்கு வராரு. அவருக்கு ஊர்ல நடந்த விஷயம் எல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, அதனால ரொம்ப சோகமாவே இருக்காரு. இவர் ஊருக்கு ரீச் ஆனதும் அர்ஷியாங்கிற ஒரு லேடி வந்து இவரை பிக்கப் பண்ணிட்டு போறாங்க. இன்ஃபேக்ட் அர்ஷியா ஹைதரோட ரிலேட்டிவ் தான். சின்ன வயசுல இருந்து 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. ஒருத்தர் லவ் பண்ணிட்டும் இருக்காங்க. முதல் வேலையா ஹைதர் தன்னோட வீட்டை பார்க்கணும்னு சொல்லி அங்க போறாரு. அந்த வீடு இப்ப ரொம்ப செதஞ்சு போயிருக்கு. தான் பிறந்து வளர்ந்த வீடு இந்த நிலைமையில இருக்கிறத பார்த்து ஹைதர் ரொம்ப வருத்தப்படுறாரு. உணர்ச்சி வசப்பட்டு ஒரு மாதிரி வித்தியாசமா பிஹேவ் பண்றாரு. அர்ஷியா அவரை கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்துறாங்க. அப்ப அந்த வழியா போயிட்டு இருந்த அர்ஷியாவோட அண்ணன் தங்கச்சியோட காரிங்க நிக்கிறத பார்த்துட்டு உள்ள வராரு. இங்க அர்ஷியாவும் ஹைதரும் கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறத பார்த்துட்டு கோவப்பட்டு சத்தம் போடுறாரு. இவன் ஒரு தேச துரோகியோட மகன், இனிமே இவன் கூட நீ பேசக்கூடாது பழகக்கூடாதுன்னு சொல்லி ஹைதரை பிடிச்சி தள்ளி விட்டு அர்ஷியாவை அங்கிருந்து இழுத்துட்டு போயிடுறாரு. அர்ஷியாவோட வீட்டுல அவங்க அப்பா ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்கிறாரு. அவரும் கூட ஹைதரோட அப்பா ஒரு தேச துரோகி, இந்த மாதிரி ஆளுங்களோட பசங்களை கவர்மெண்டே ஒதுக்கி வச்சிரும், அவங்களுக்கு எந்த வேலையும் கிடைக்காது, எந்த ஃபியூச்சரும் இருக்காது, இனிமே நீ ஹைதர் கூட பழகிறத நிறுத்திக்கோ, அதுதான் எல்லாருக்கும் நல்லதுன்னு பொறுமையா அர்ஷியா கிட்ட சொல்றாரு. ஆனா அர்ஷியா அதை கேட்கற மாதிரி இல்ல. ஹைதர் அடுத்ததா அம்மாவை பார்க்க போறாரு. இப்ப அவங்க அம்மா ஹைதரோட சித்தப்பா, அதாவது டாக்டரோட தம்பியான குராம் வீட்டுல தங்கியிருக்காங்க. ஹைதர் உள்ள போகும்போது ஹைதரோட அம்மாவும் சித்தப்பாவும் இவர் வந்திருக்கிறத கவனிக்காம பாட்டு பாடி சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்பாவை ஆர்மி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இப்ப வரைக்கும் அவர் எங்க இருக்காருன்னே தெரியல. அந்த வருத்தம் கொஞ்சம் கூட இல்லாம அம்மா இப்படி சந்தோஷமா அதுவும் சித்தப்பா கூட சிரிச்சு பேசிட்டு இருக்கிறது ஹைதருக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதுவும் சித்தப்பா ஹைதரோட அம்மாவை தொட்டு தொட்டு பேசிட்டு இருக்காரு. அப்புறம் அவங்க 2 பேரும் ஹைதர் வந்து நிக்கிறத பார்த்துட்டு எப்ப வந்த ஹைதர் நல்லா இருக்கியான்னு விசாரிக்கிறாங்க. ஆனா ஹைதர், அப்பா இல்லாத வருத்தம் கொஞ்சம் கூட உங்க முகத்துல தெரியலையே, அவர் போனதுக்கு அப்புறம் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல அப்படின்னு கேட்டதும் என்ன தைரியம் உனக்கு, அம்மாட்ட இப்படிதான் பேசுவியான்னு கேட்டு ஹைதரை அவங்க அரைஞ்சிடறாங்க. ஹைதர் கோச்சிட்டு அங்கேருந்து வெளியே போயிடுறாரு. உடனே அம்மா, போகாத ஹைதர், நில்லு, என்ன மன்னிச்சிருப்பா, நான் உனக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லி பின்னாடியே ஓடி வராங்க. ஆனா ஹைதர் எதையும் காதுல வாங்கிக்காம அங்கேருந்து போயிடுறாரு. இப்படி ஹைதர் அம்மாட்ட கோச்சிக்கிட்டு வெளியே போன விஷயம் போலீஸ் ஆபீசரான அர்ஷியாவோட அப்பாவுக்கு தெரிய வருது. அவர் இந்த விஷயத்த அந்த ஊர்ல வீடியோ கேசட் கடை வச்சு நடத்திட்டு இருக்கிற 2 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அந்த ஹைதரை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வச்சுக்கோங்க, எப்பவுமே அவனை வாட்ச் பண்ணி என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டே இருங்கன்னு சொல்றாரு. இவங்க 2 பேரும் போலீஸ்க்கு இன்ஃபார்மரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதோட இவங்க 2 பேரும் ஹைதர் கூட சின்ன வயசுல ஒன்னா படிச்சவங்க, பழைய ஃப்ரெண்ட்ஸ் தான். ஹைதர் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஆர்மி ஆளுங்க அவரை நிப்பாட்டி செக் பண்றாங்க. அந்த நேரத்துல அந்த 2 பேரும் அங்க வந்து, சார் ஹைதர் எங்க ஃப்ரெண்டு தான் சொல்லி அவரை கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல தங்க வச்சுக்கிறாங்க. ஹைதரோட அப்பா ஆர்மி கஸ்டடியில இருக்காருன்னு தெரியும், ஆனா அவர் எக்ஸாக்டா எங்க இருக்காருன்னு யாருக்குமே தெரியல. அவரை தேடி கண்டுபிடிக்கணும்னு ஹைதர் நினைக்கிறாரு. அதனால அர்ஷியா ஹெல்ப்போட ஹைதர் ஒவ்வொரு ஆர்மி கேம்புக்கும் பிரிசனுக்கும் போய் அவர் அப்பா போட்டோவை காட்டி அவர் அங்க இருக்காரான்னு விசாரிக்கிறாரு. ஆனா அவர் போன இடத்துல எங்கேயுமே அவங்க அப்பா இல்ல. இருந்தாலும் மனசை தளர விடாம ஹைதர் அவரை தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. அடுத்ததா ஹைதர் அந்த ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல உட்கார்ந்து இருக்கும்போது அர்ஷியா அவரை பார்க்க வராங்க. 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அங்க ஹைதரோட சித்தப்பா குராம் வராரு. 2 நாளா உங்க அம்மா எதுவுமே சாப்பிடவே இல்லை ஹைதர், உன்னை பார்க்காம தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு சொல்லி பட்னி கிடக்குறாங்க, தயவு செஞ்சு நீ வந்து அவங்கள பாருன்னு அவர் சொன்னதும் ஹைதரும் அம்மாவை பார்க்க அந்த வீட்டுக்கு போறாரு. அம்மாவுக்கு சாப்பாடு ஊட்டுறாரு. இப்படி எல்லாம் எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி நினைச்சதெல்லாம் சாதிச்சுக்கிற வேலையை இதோட ஸ்டாப் பண்ணுங்கம்மா, இதே மாதிரி பிளாக்மெயில் பண்ணி தானே என்ன வெளியூருக்கு படிக்க அனுப்புனீங்கன்னு ஹைதர் சொல்றாரு. நான் மட்டும்
நாங்க அனுப்பலன்னா நீ என்ன ஆயிருப்பன்னு தெரியுமான்னு அம்மா கேக்குறாங்க. அப்படியே ஒரு பிளாஷ்பேக் போகுது. சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு நாள் ஹைதரோட அம்மா அவரோட பேக்கை எதாச்சியா செக் பண்ணும்போது அதுல ஒரு கன் இருக்கிறத பாக்குறாங்க. அந்த கன்னு ஏதுன்னு அம்மா கோவமா கேட்கும்போது அது என் ஃப்ரெண்டோட தான், நாளைக்கு திருப்பி கொடுத்துருவேன்னு ஹைதர் சொன்னதும், தீவிரவாதிகளோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்க, இன்னைக்கு கன்னு கொண்டு வந்திருக்க, நாளைக்கு பாம் கொண்டு வருவ, அப்புறம் அவங்க கூட சேர்ந்து பாகிஸ்தான் போறியா நீ அப்படின்னு கேட்டு அம்மா அவரை அரைஞ்சிடுறாங்க. ஹைதரும் கோவப்பட்டு ஆமா நான் பாகிஸ்தான் போகத்தான் போறேன்னு சொல்லி எடுத்தெறிஞ்சு பேசுறாரு. உடனே ஹைதர் அம்மா அவங்க மாமனாரை போய் பாக்குறாங்க, அதாவது டாக்டரோட அப்பாவை. அவரை பார்த்து ஹைதரோட தப்பான சகவாசத்தை பத்தி சொல்றாங்க. இப்படியே விட்டா ஹைதர் தீவிரவாதிங்க கூட சேர்ந்துருவான்னு சொல்லி அழுகுறாங்க. அவரும் அலிகர் யூனிவர்சிட்டியில என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லி ஹைதரோட மேற்படிப்புக்கு அவனை எங்க சேர்த்துடலான்னு சொல்றாரு. இந்த விஷயத்த ஹைதர்ட்ட சொன்னப்போ என்னால அப்பாவை விட்டு பிரிஞ்சு அவ்வளவு தூரம் எல்லாம் போய் படிக்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு. உடனே ஹைதரோட அம்மா அந்த கன் எடுத்து அவங்க தலையில வச்சுக்கிட்டு நீ மட்டும் போலன்னா நான் சுட்டுட்டு செத்துருவேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்றாங்க. வேற வழி இல்லாம ஹைதரும் வெளியூர் போக ஒத்துக்கிறாரு. இப்போ பிரசன்ட்ல ஹைதரோட அம்மா ஹைதர்ட்ட உங்க அப்பா நம்ம குடும்பத்து மேல கொஞ்சம் கூட பாசமோ அக்கறையோ இல்லாம இருந்தாரு, அதனாலதான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணி நம்ம வீடு கௌரவம் உன்னோட எதிர்காலம் எல்லாத்தையும் நாசமாக்கிட்டாரு. இப்ப அவர் உயிரோட இருக்காரா இல்லையான்னு கூட தெரியலன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹைதர் நீங்க எல்லாத்தையுமே உங்களோட கண்ணோட்டத்திலே பாக்குறீங்கம்மா, நீங்க நினைக்கிறது மட்டுமே உண்மையாகாது, கண்டிப்பா அப்பா உயிரோட தான் இருப்பாரு, நான் அவரை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றாரு. ஹைதரோட சித்தப்பா அந்த தொகுதி எலெக்ஷன்ல நிக்கிறாரு, கடுமையா பிரச்சாரம் பண்ணி எலெக்ஷன்ல ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிடுறாரு. இப்பெல்லாம் ஹைதரோட அம்மா குராம் எந்த ஃபங்க்ஷனுக்கும் மீட்டிங்கும் போனாலும் ஏதோ ஒரு வைஃப் மாதிரி கூடவே போறாங்க. சில வாரங்கள் கழிச்சு அந்த ஊருக்கு ரூதர்னு ஒருத்தர் வராரு. அவர் ஹர்ஷாவை மீட் பண்ணி நான் ஹைதர் அப்பா கிட்ட இருந்து ஹைதருக்காக ஒரு மெசேஜ் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி ஹர்ஷா கிட்ட ஒரு போன் நம்பர் கொடுத்து இந்த நம்பர்ல என்ன கான்டாக்ட் பண்ண சொல்லி ஹைதர்ட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே ஹர்ஷா ஹைதரை பார்த்து விஷயத்த சொல்றாங்க. ஹைதர் அந்த நம்பருக்கு கால் பண்ணி ரூதர்ட்ட பேசுறாரு. அவர் ஹைதரை ஒரு பிரிட்ஜ் கிட்ட வந்து தன்னை மீட் பண்ண சொல்லவும் அடுத்த நாள் அவர் சொன்ன டைம்ல ஹைதரும் ஹர்ஷியாவும் அங்க போறாங்க. ஹைதரை க்ளோஸா வாட்ச் பண்ணி அவர் எங்கெல்லாம் போறாரு என்னெல்லாம் பண்றாருன்னு அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் ஹர்ஷியாவோட அப்பா அந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப கூட அவங்க ஹைதரை ஃபாலோ பண்ணி அங்க வந்து ரூதரை போட்டோ எடுக்கிறாங்க. ரூதர் ஹைதரை மட்டும் அங்கிருந்து ஒரு தெரு வழியா கூட்டிட்டு போறாரு. அங்க வழியில சிலர் கையில துப்பாக்கியோட நின்னுட்டு இருக்காங்க. திடீர்னு அவர் தலையை கவர் பண்ணி ஒரு கார்ல ஏத்திட்டு போறாங்க. இவங்க போற இடம் ஒரு மயானம், அதுக்கு பக்கத்துல ஒரு வீடு இருக்கு. ரூதர் கூட தீவிரவாதிங்க கேங்க சேர்ந்தவர் தான். அங்க அந்த கேங்கோட லீடரும் இப்ப வந்திருக்காரு. ரூதர் என்ன சொல்றாருன்னா ஆர்மி உங்க அப்பாவை கஸ்டடியில எடுத்ததும் நூத்துக்கணக்கான மிலிட்டன்ஸ் கூட தான் அவரையும் அடைச்சு வச்சிருந்தாங்க, நானும் அவர் கூட அதே பிரிசன்ல தான் இருந்தேன், நானும் உங்க அப்பாவும் பலவிதமான கொடுமைகள் அனுபவிச்சோம், ஆர்மி எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணி விசாரிச்சாங்க, உங்க அப்பா ஆர்மிட்ட மாட்டினதுக்கு முக்கியமான காரணமே உங்க சித்தப்பா குராம் தான், அவன் ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா இருக்கறனால ஆர்மி கேப்சர் பண்ண போராளிங்க சம்பந்தமான கேஸ அவன் தான் ஹேண்டில் பண்ணுவான், அரசாங்கத்துக்கு எதிராக போராடுற போராளிகளை அழிக்க இந்தியன் இன்டெலிஜென்ஸ் குராம் மூலமா ஒரு அன்அபிஷியல் சீக்ரெட் போர்ஸை உருவாக்குனாங்க, உங்க அப்பா அரெஸ்ட் ஆனது ஒன்னும் தற்செயலா நடந்தது இல்ல, குராம் தான் ஒரு இன்ஃபார்மரா இருந்து உங்க அப்பாவை ஆர்மிட்ட காட்டி கொடுத்தான், அந்த குராம் ஒரு துரோகின்னு உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதும் ஒருவேளை நான் மட்டும் உயிரோட தப்பிச்சிட்டேன்னா உங்ககிட்ட சொல்ல சொல்லி உங்க அப்பா ஒரு விஷயத்த சொன்னாரு, இது எல்லாத்துக்கும் காரணமான உன்னோட சித்தப்பா குராம நீ பழி வாங்கணும், அவனை கண்டிப்பா கொல்லணும்னு உங்க அப்பா உன்கிட்ட சொல்ல சொன்னாரு. கடைசியா ஒரு நாள் ஆர்மி ஜெயில பல நாள் கொடுமைகளுக்கு அப்புறம் என்னையும் உங்க அப்பாவையும் அவங்க அந்த சீக்ரெட் போர்ஸ்ட ஒப்படைச்சிட்டாங்க, அவங்க எங்க ரெண்டு பேரையும் ஷூட் பண்ணி ஆத்துல தூக்கி போட்டாங்க, அதிர்ஷ்டவசமா அந்த ஆத்துல இருந்த ஐஸ் தண்ணி என்னோட ப்ளீடிங்க ஸ்டாப் பண்ணிடுச்சு, ஆத்தோரமா இருந்த சில மக்கள் என்ன பார்த்துட்டு என்னோட உயிரை காப்பாத்தினாங்க, உங்க அப்பாவோட டெட் பாடி கொஞ்ச நாள் கழிச்சு தான் கிடைச்சது, அவர் டெட் பாடியை மயானத்துல அடக்கம் பண்ணிட்டாங்க, உங்க அப்பா சாவுக்கு காரணமானவனை நீ பழி வாங்கணும்னு சொல்லி ஹைதர் கிட்ட ஒரு துப்பாக்கியை கொடுக்குறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது ஹைதருக்கு அம்மா மேல இருக்கிற அஃபேர்னாலதான் சித்தப்பா இப்படி பிளான் பண்ணி அப்பாவை மாட்டி விட்டாரோன்னு தோணுது. அப்பா இறந்து போயிட்டாருன்னு தெரிஞ்சு ஹைதர் ரொம்ப வருத்தப்படுறாரு. அவங்க சொன்ன அந்த மயானத்துக்கு போய் அங்க இருந்தவங்க கிட்ட விசாரிச்சு அப்பா அடக்கம் பண்ணப்பட்ட இடத்த கண்டுபிடிச்சு அவருக்காக கண்ணீர் அஞ்சலி செலுத்துறாரு, கதறி அழுகுறாரு. அப்புறம் ஹைதர் அம்மாவை காட்டுறாங்க. 2 நாளா ஹைதர் எங்க போனானே தெரியலன்னு அவங்க வருத்தப்பட்டு இருக்காங்க. அவன் ஒன்னும் சின்ன பையன் இல்ல, வந்துருவான்னு சொல்லி குராம் அவங்கள சமாதானப்படுத்துறாரு. குராம் ஹைதரோட அம்மாவை ஏதோ லவ்வர்ட்ட பேசுற மாதிரி ரொம்ப கேஷுவலா தொட்டு பேசிட்டு இருக்காரு. 2 பேருக்கும் ஏதோ அஃபேர் இருக்க மாதிரி தான் இருக்கு. ஹைதரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த அந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் அவங்க எடுத்த போட்டோஸ் எல்லாம் ஹர்ஷியாவோட அப்பா கிட்ட காட்டுறாங்க. குராமும் அங்கதான் இருக்கிறாரு. அந்த போட்டோல இருக்கிறது ரூதர் தான் 2 பேரும் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படின்னா ரூதர் ஹைதர்ட்ட எல்லா உண்மையும் சொல்லிருப்பாருன்னு குராம் சந்தேகப்படுறாரு. அடுத்த நாள் குராமும் ஹைதரோட அம்மாவும் கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப ரோட்ல மக்கள் கூட்டமா நிக்கிறத பார்த்துட்டு என்னன்னு போய் பார்த்தா கூட்டத்துக்கு நடுவுல ஹைதர் தான் இருக்கிறாரு. தலைய மொட்டை அடிச்சு வித்தியாசமான கெட்டப்ல இருக்கிறாரு. அவரோட பேச்சும் பிஹேவியரும் கூட வித்தியாசமா இருக்கு. மக்கள் முன்னாடி ஏதோ காமெடியன் மாதிரி பேசுறாரு. ஆர்மியால கைது செய்யப்பட்டு காணாம போய் இது வரைக்கும் கிடைக்காதவங்களை பத்தி அரசாங்கம் கேர் எடுத்துக்க மாட்டாங்கன்னு அதை பத்தி காமெடியா பேசிட்டு இருக்காரு. ஹைதர் இந்த மாதிரி பிஹேவ் பண்றத பார்த்து அவங்க அம்மா ஷாக் ஆகுறாங்க. குராம் ஹைதர்ட்ட போய் உங்க அம்மா வந்திருக்காங்கன்னு சொல்லி அவரை கூட்டிட்டு வராரு. ஹைதரை பார்த்துட்டு அவங்க அம்மா அழுகுறாங்க. ஏமா அழுகுறீங்க, அழாதீங்க, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ், இனிமே நீங்க 2 பேரும் ரகசியமா மறைஞ்சு ரொமான்ஸ் பண்ண தேவையில்லை, ஏன்னு சொல்லுங்க, அப்பா செத்துட்டாரு, என்ன நம்பலையா, இதோ பாருங்க போட்டோன்னு சொல்லி அவரோட அப்பா அடக்கம் பண்றதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட போட்டோவை காட்டுறாரு. அதை பார்த்துட்டு அம்மா ரொம்ப அழுகுறாங்க. ஹைதர் அப்பா அடக்கம் பண்ண இடத்துக்கு
போய் எல்லாரும் ப்ரேயர் எல்லாம் பண்றாங்க. அப்ப கூட ஹைதர் ஒரு சீரியஸ்னஸ் இல்லாம பசங்க கூட விளையாடிட்டு இருக்காரு. அப்பா செத்து போயிட்டாருன்னு தெரிஞ்சதும் அதிர்ச்சியில ஹைதர் மனசளவுல பாதிக்கப்பட்டிருக்காருன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அடுத்ததா ஒரு நாள் குராம் ஹைதரை வந்து பாக்குறாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ இந்த ரூதரை போய் பார்த்தேன்னு கேள்விப்பட்டேன். இவன் உன்ட்ட என்ன சொல்லியிருந்தாலும் அதை நம்பாத. இவன் ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது. பாகிஸ்தான்காரன், ஐஎஸ்ஐ ஏஜென்ட். ஃபேக் ஐடென்டிட்டியோட 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாக்குள்ள வந்தான். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்மிட்ட மாட்டிக்கிட்டான். உங்க அப்பாவை கொன்னதே வந்தான். இவனை நான் சும்மா விட மாட்டேன், பழி வாங்கியே தீருவேன்னு குராம் சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட பிறகு ஹைதருக்கு எது உண்மை, யார நம்புறதுன்னு தெரியல. ரூதர் சொன்னது உண்மையா இல்ல சித்தப்பா சொன்னது உண்மையான்னு தெரியல. இந்த விஷயத்த ஹைதர் அர்ஷியா கிட்ட ஷேர் பண்றாரு. அதோட குராம கொல்ல சொல்லி அவங்க கொடுத்த கண்ணையும் அவங்ககிட்ட காட்டுறாரு. யாரு சொன்னதையும் நம்பி நீ தப்பா எதுவும் செஞ்சிடக்கூடாதுன்னு அர்ஷியா ஹைதருக்கு அட்வைஸ் பண்றாங்க. சித்தப்பா குராமுக்கும் ஹைதரோட அம்மாவுக்கும் உண்மையாவே அஃபேர் இருக்கு. ஹைதரோட அப்பா இருக்காரா செத்துட்டாரான்னு இத்தனை நாளா தெரியாம இருந்தது. இப்ப அவர் இறந்து போனது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ணனை இழந்த அண்ணி விதவையா இருக்கிறாங்க. ஹைதரும் இப்ப அப்பா இல்லாத அனாதையா இருக்கான். என்னால இவங்க 2 பேரையும் இப்படி பார்க்க முடியல. அதனால நான் என்னோட அண்ணிய கல்யாணம் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் குராம் சொல்றாரு. அவங்களும் அவர் சொன்னதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதை கேட்கிற ஹைதருக்கு இப்பதான் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகுது. சித்தப்பா அம்மாவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டு பிளான் பண்ணி அப்பாவை ஆர்மிட்ட மாட்டி விட்டு அவர் சாவுக்கு காரணமாயிருக்காரு. அப்ப ரூதர் சொன்னதான் சரின்னு ஹைதர் புரிஞ்சுக்கிறாரு. குராமுக்கும் ஹைதர் அம்மாவுக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவெடுத்து கூடிய சீக்கிரமே சொந்தக்காரங்களை இன்வைட் பண்ணி வீட்லயே கல்யாணமும் நடக்குது. அர்ஷியா ஃபேமிலியும் உங்க ரிலேட்டிவ்ஸ் தான். அவங்களும் கல்யாணத்துல கலந்துக்கிறாங்க. ஹைதருக்கு இதுல எல்லாம் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைன்னாலும் அவர் அதை தடுக்கல. அர்ஷியா அவங்க அப்பாட்ட ஹைதரோட மனநிலைமையை பத்தி சொல்லி ரூதர் கொடுத்த கண்ணு ஹைதர்ட்ட இருக்குங்கிற விஷயத்த சொல்றாங்க. உடனே அவங்க அப்பா ஹைதர் ரூம்ல கண்ணு இருக்கான்னு தேடி பாக்குறாரு. ஆனா கிடைக்கல. ஹைதர் அந்த கண்ணை ஒரு சீக்ரெட்டான இடத்துல மறைச்சு வச்சிருக்காரு. மேரேஜ் ஃபங்க்ஷன்ல ஹைதர் சின்னதா ஒரு மியூசிக்கல் டிராமா நடத்துறாரு. சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த ஒரு கணவன் மனைவி ஒரு கெட்ட எண்ணம் கொண்டவன் இவங்களுக்கு நடுவுல வந்தான். அந்த பொண்ணை அடையறதுக்காக சூழ்ச்சி செஞ்சான். அவளோட கணவனை திட்டம் போட்டு பிரச்சனையில சிக்க வச்சு சாகடிச்சு ஆத்துல தூக்கி போட்டாங்கிற மாதிரி அந்த டிராமா இருக்கு. இப்படி ஒரு குடும்பத்தை சிதைச்ச பாவியால தப்பிக்க முடியாது. கண்டிப்பா அவனுக்கு தண்டனை கிடைக்கும்னு ஹைதர் பாட்டிலே சொல்றாரு. இதெல்லாம் பாக்குற குராம், உன்னோட டிராமா ரொம்ப நல்லா இருந்தது ஹைதர். இந்த கதையை யார் உனக்கு சொன்னது? அந்த ரூதர் தானே. என்ன கொல்ல உனக்கு அவங்க கன் எல்லாம் கொடுத்தாங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு அவர் சொல்ல, கன் பத்தின மேட்டர் ஹைதர் அர்ஷியாட்ட தான் சொல்லியிருந்தாரு. இப்படி அர்ஷியா போட்டு கொடுத்துட்டாலேன்னு ஹைதர் அவங்கள பாக்குறாரு. அப்பாவை நம்பி விஷயத்த சொன்னா இப்படி அப்பா போட்டு கொடுத்துட்டாருன்னு அர்ஷியா அவங்க அப்பாவை பாக்குறாங்க. ஹைதர் மென்டலி அன்ஸ்டேபிளா இருக்கறனால அவரால் எந்த நேரத்திலயும் ஆபத்து வரலாம். சோ ஹைதருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு நினைச்சு அவரை பிடிக்க பாக்குறாங்க. ஹைதர் தப்பிச்சு ஓடுறாரு. ஆனா எப்படி அவரை விரட்டி பிடிச்சி அவருக்கு மயக்க ஊசி போட்டு படுக்க வச்சிடறாங்க. மயக்கம் தெரிஞ்சதும் ஹைதருக்கு சைக்கியாட்ரிக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு டாக்டர் சொல்றாரு. அடுத்த நாள் காலையில ஹைதர் கண்முழிக்கிறாரு. அவர் மறைச்சு வச்சிருந்த கண்ணை எடுத்து சத்தம் போடாம குராம ஷூட் பண்ணலான்னு போறாரு. குராம் அப்போ தொழுகை நடத்திட்டு இருக்காரு. தொழுகையில இருக்கிறவரை கொல்லக்கூடாதுன்னு ஹைதர் கொஞ்ச நேரம் வெயிட் பண்றாரு. அந்த டைம்ல ஹைதரை ட்ரீட்மெண்ட் கூட்டிட்டு போலான்னு அர்ஷியாவோட அப்பா அந்த 2 இன்ஃபார்மர்ஸ் அப்புறம் இன்னொரு போலீஸையும் கூட்டிட்டு வராரு. ஹைதர் கண்ணோட நிக்கிறத பார்த்துட்டு அவங்க அலர்ட் ஆகுறாங்க. எப்படியோ 4 பேரும் சேர்ந்து ஹைதரை வளைச்சு பிடிச்சிடுறாங்க. ஹைதர் குராம் கிட்ட ரொம்ப கோவமா பேசுறாரு. எங்க அப்பாவை கொன்னு எங்க அம்மா மனசை கெடுத்த உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு கத்துறாரு. ஹைதர் அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. அவரை பிடிச்சி ஜீப்ல ஏத்திட்டு இதுக்கு மேல ஹைதரை உயிரோட விடக்கூடாதுன்னு நினைச்சு அர்ஷியாவோட அப்பா ஹைதரை ஓட விட்டு தூரத்துல இருந்து பின்னாடி ஷூட் பண்ணி கொன்னுடுங்கன்னு அந்த இன்ஃபார்மர்ஸ் சொல்லி அனுப்புறாரு. 2 இன்ஃபார்மர்ஸும் ஜீப் ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்து ஜீப் ஓட்டிட்டு போறாங்க. பின்னாடி ஹைதர் கூட ஒரு போலீஸ் கையில கன்னோட உட்காந்துருக்காரு. இவங்க வேகமா போயிட்டு இருக்கும் போது எது மேலேயே ஏறி இறங்குனதுல வண்டி ஜெர்க் ஆகுது. அந்த கேப்பை யூஸ் பண்ணி ஹைதர் அந்த போலீஸோட கன்னை புடுங்கி அவரையே ஷூட் பண்ணி கொன்னுடுறாரு. கன் ஷூட் சவுண்ட் கேட்டதும் இவங்க வண்டியை நிறுத்திட்டு போய் பார்த்தா ஹைதர் கன்னோட வெளியே வந்து இவங்க 2 பேரையும் ஷூட் பண்ண பார்க்கும்போது இவங்க ஹைதரை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஓடுறாங்க. ஹைதர் அவங்கள விரட்டி பிடிச்சி 2 பேரையும் அடிச்சே கொள்றாரு. அடுத்ததா அவரு ரூதருக்கு கால் பண்ணி குராம் இன்னும் உயிரோட தான் இருக்கான், நான் 3 பேரை கொன்னுட்டு தப்பிச்சிட்டேன்னு சொல்றாரு. சரி நான் சொல்ற இடத்துக்கு நீ வந்துரு, ட்ரைனிங்காக நீ பார்டர் கிராஸ் பண்ணி பாகிஸ்தான் போக வேண்டி இருக்குன்னு ரூதர் சொல்றாரு. பாகிஸ்தான் போறதுக்கு முன்னாடி ஹைதர் அவர் அம்மாவுக்கு கால் பண்ணி ஏமா இப்படி பண்ணீங்க, நீங்க சித்தப்பா கூட சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக அப்பாவை ஏன் பலியாக்குனீங்கன்னு ஹைதர் கேட்க, இல்ல ஹைதர் நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க, நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்ல, உன்ட்ட யாரோ போய் சொல்லிருக்காங்கன்னு அவங்க சொல்றாங்க. நான் பார்டர் தாண்டி போறேன்னு ஹைதர் சொல்றாரு. கடைசியா ஒரு தடவை வந்து என்ன பாரு ஹைதர், உன்ட்ட நான் கொஞ்சம் பேசணும், அப்புறம் நான் உன்னை தடுக்க மாட்டேன்னு கேட்டு ஹைதரோட அம்மா அழுகுறாங்க. அதை தொடர்ந்து 2 பேரும் செதஞ்சு போன அவங்க பழைய வீட்டுல சந்திக்கிறாங்க. அப்பாவோட சாவுக்கு நீங்க காரணம் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அப்பா இறந்த செய்தி கேட்டு கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, இதுல இருந்தே தெரியலையா? அன்னைக்கு அந்த டெரரிஸ்ட் லீடர் நம்ம வீட்டுல தங்கி இருந்த விஷயம் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். குராம் இந்த விஷயத்த ஆர்மிக்கு சொல்லியிருக்கான் அப்படின்னா அவனுக்கு இந்த விஷயத்த சொன்னது யாரு, நீங்க தானே அப்படின்னு ஹைதர் கேட்க, அப்பதான் அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க. அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா ஹைதரோட அப்பா இந்த மாதிரி தீவிரவாதிகளுக்கு உதவி செய்யறது ஹைதரோட அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்கல. இதனாலேயே அவங்க அவர் மேல கொஞ்சம் கோவமா இருந்திருக்காங்க. அப்புறம் டெரரிஸ்ட் லீடரை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து தங்க வச்சதும் இவங்க குராமுக்கு கால் பண்ணி உங்க அண்ணன் இப்படி எல்லாம் பண்றாரு, இதெல்லாம் எங்க போய் முடியுமோன்னு பயமா இருக்குன்னு கொஞ்சம் வருத்தப்பட்டு பேசியிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு குராம் ஒரு போலீஸ் இன்ஃபார்மர்னு தெரியாது. நான் உங்க அப்பாவுக்கு ஆபத்து உண்டாக்கணும்னு நினைக்கவே இல்லை ஹைதர், அவர் நான் என்னைக்கும் வெறுத்ததே இல்லைன்னு அம்மா சொல்றாங்க.
இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது இதே நேரத்துல ஹைதர் இங்க இருக்கிற விஷயம் தெரிஞ்சு ஹர்ஷியாவோட அப்பா அங்க வராரு. ஹைதரை பார்த்துட்டு கன் எடுத்து அவரை ஷூட் பண்ணலான்னு பார்க்கும்போது சத்தம் கேட்டு திரும்பி பாக்குற ஹைதர் கொஞ்சம் கூட யோசிக்காம அடுத்த செகண்டே ஹர்ஷியாவோட அப்பாவை தலையிலே ஷூட் பண்ணி கொன்னுட்டு அங்கிருந்து ஓடி தப்பிச்சிடறாரு. ஹர்ஷியாவோட அப்பாவுக்கு இறுதி சடங்கு நடக்குது. வெளியூர்ல வேலையில இருந்த ஹர்ஷியாவோட அண்ணன் அப்பா சாவுக்கு வராரு. எங்க அப்பாவை கொன்ன அந்த ஹைதரை நான் சும்மா விட மாட்டேன்னு கோவத்துல கத்துறாரு. குராம் அவரை அமைதிப்படுத்துறாரு. தப்பிச்சு போன ஹைதர் இவர் அந்த ரூதரை ஃபர்ஸ்ட் மீட் பண்ண அந்த மயானத்துக்கு போயிடுறாரு. அதுக்கு பக்கத்துல ஒரு வீட்டுல சில வயசானவங்க கூட ஹைதர் தலைமறைவா இருக்கிறாரு. இந்த இடத்துக்கு தான் ரூதர் ஹைதரை வர சொல்லியிருப்பாரு. இந்த வயசானவங்களும் ரூதரோட கேங்க சேர்ந்தவங்க தான். ஹைதரோட அம்மா ஹர்ஷியாவோட டைரியில இருந்த ரூதரோட நம்பரை பார்த்துட்டு அந்த நம்பருக்கு டயல் பண்ணி பேசுறாங்க. தான் ரொம்ப லவ் பண்ண ஹைதரை இப்படி தன்னோட அப்பாவை கொன்னுட்டானேன்னு ரொம்ப துக்கத்துல இருந்த ஹர்ஷியா மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டு ஒரு ஸ்டேஜ்ல தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஹைதர் இருக்கிற அந்த மயானத்துல தான் ஹர்ஷியாவோட பாடியை அடக்கம் பண்றாங்க. இதை தெரிஞ்சுக்கிற ஹைதர் அந்த இடத்துக்கு ஓடி வந்து ஹர்ஷியா இறந்ததுக்காக கதறி அழுகுறாரு. ஹைதரை பார்த்ததும் ஹர்ஷியாவோட அண்ணன் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லிட்டு ஹைதரை போட்டு அடிக்கிறாரு. ஹைதர் அவரை திருப்பி அடிச்சதுல அவருக்கு தலையில அடிபட்டு மயங்கிடுறாரு. ஹைதர் ஹர்ஷியாவோட டெட் பாடி எடுத்துட்டு போய் மயானத்துக்கு பக்கத்துல இருக்கிற அந்த வீட்டுல வச்சு அழுதுட்டு இருக்காரு. ஹைதர் இங்க இருக்கிற விஷயம் கேள்விப்பட்டு குராம் அவரோட அந்த சீக்ரெட் போர்ஸ கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வராரு. இதை பார்த்துட்டு அந்த வீட்டுல இருந்த அந்த 3 வயசானவங்களும் அவங்கள்ட்ட இருந்த வெப்பன்ஸை வச்சு திடீர்னு அட்டாக் பண்றாங்க. குராம் கூட வந்தவங்களும் வீட்டை நோக்கி ஷூட் பண்றாங்க. 2 சைடும் மாறி மாறி ஷூட் பண்ணதுல குராம் கூட வந்தவங்கள பாதி பேருக்கு மேல செத்துடுறாங்க. வீட்டுல இருந்த அந்த வயசானவங்கள 2 பேரும் செத்துறாங்க. ஹைதர் அவங்கள நோக்கி ஷூட் பண்றாரு. அப்ப அவர் கால்ல புல்லட் பட்டுருது. கடைசியில அந்த வீட்டையே பிளாஸ்ட் பண்ணலான்னு ராக்கெட் லான்ச்சரை வச்சு அடிக்கிறாங்க. அந்த பாம் வீட்டோட ஒரு ஓரத்துல பட்டு வெடிக்குது. இதுல அந்த 3வது ஆளும் இறந்துறாரு. ஹைதருக்கு ரொம்ப அடிபட்டுருது. அடுத்த பாம்ல மொத்த வீடும் செதறணும்னு சொல்லி மறுபடியும் பாம்ப லோட் பண்றாங்க. அந்த நேரத்துல ரூதர் ஹைதரோட அம்மாவை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வராரு. ஹைதர் அம்மா குராம் கிட்ட வந்து என்னோட பையனை கொண்டுடாதீங்க, நான் அவங்கிட்ட பேசி சரண்டராக வைக்கிறேன்னு சொல்றாங்க. சரின்னு குராமா அவங்கள அலோவ் பண்றாரு. ஹைதர் அம்மா மெதுவா அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. ஹைதர் உடம்பெல்லாம் அடிபட்டு ரத்தமா இருக்கிறத பார்த்து துடிச்சு போறாங்க. நான் சொல்றத கேளு, தயவு செஞ்சு சரண்டர் ஆயிடு ஹைதர், பழி வாங்குறதால எந்த ஒரு நல்லதும் நடக்காது, எதுவும் மாறாதுன்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க. ஹைதர் கேக்குற மாதிரி இல்ல. ஏமா குராம கொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க, குராம் செத்துட்டா உங்களால வாழ முடியாதுன்னு ஹைதர் கேட்டதும் அதுக்கு மேல எதுவும் பேசாம அவங்க அங்கேருந்து வெளியே வந்துடுறாங்க. வெளியே இந்த கேங் ஆளுங்க கிட்ட வந்ததும் அவங்க போத்தி இருந்த சால்வையை விளக்குறாங்க. அவங்க உடம்பு ஃபுல்லா பாம்பு பிக்ஸ் பண்ணிருக்கு. ரூதர் ஹெல்ப்போட தான் அவங்க இப்படி உடம்புல பாம்ப கட்டிட்டு வந்திருக்காங்க. இத பார்த்ததும் குராம் ஆளுங்க ஓடி தப்பிக்க பாக்குறாங்க. கொஞ்சம் தூரத்துல நின்னுட்டு இருந்த குராம் அவங்கள தடுக்க ஓடி வராரு. ஹைதரும் இத பார்த்துட்டு அம்மாவை காப்பாத்த அவரும் ஓடி வராரு. ஆனா அதுக்குள்ள அவங்க அந்த பாம்பை வெடிக்க வச்சிடறாங்க. ஹைதர் அம்மாவோட சேர்ந்து குராமோட ஆளுங்க எல்லாரும் செதறி இறந்து போயிடுறாங்க. அம்மா தான் கண்ணு முன்னாடியே இறந்ததை பார்த்து ஹைதர் கதறி அழுகுறாரு. ஏதோ சத்தம் கேக்குதுன்னு திரும்பி பார்த்தா குராம் மட்டும் அவரோட 2 காலும் செதறி போய் வழியில துடிச்சிட்டு இருக்காரு. இத பாக்குற ஹைதர் கண்ணை எடுத்துட்டு போய் அவர் தலையில வச்சு ஷூட் பண்ணலான்னு பார்க்கும்போது கடைசியா அவங்க அம்மா சொன்ன வார்த்தைகளை அவர் நினைச்சு பார்த்துட்டு குராம கொல்லாமலே விட்டுட்டு போயிடுறாரு. குராமும் தான் செஞ்சதெல்லாம் உணர்ந்து அழுகுறாரு. ஹைதர் கொன்னுடு, உங்க அப்பா சொன்ன மாதிரி நான் செஞ்ச துரோகத்துக்கு என்ன கொன்னு உன்னோட பழிய தீத்துக்கோ ஹைதர்னு சொல்லி கத்துறாரு. ஆனா ஹைதர் அதை காதுல வாங்கிக்காம அங்கிருந்து நடந்து போறாரு. அண்ட் இதோட இந்த படமும் முடியுது.